இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் ஞாயிறு வழிபாட்டிலே குடும்பமாக இணைந்து ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் பெறுவதற்காகவும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கலாகவும் இங்கே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க தயாராக இருக்கிறார் என்ற மனநிலையோடு இன்றைய சிந்தனைக்குள்ளாக நுழைவோம். பேராசையா பேறு பெற்ற வாழ்வா என்கின்ற கேள்விகளை நம்மில் கேட்டுக்கொண்டு நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்முடைய வாழ்வு எதை தேடி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டினுடைய முகப்பிலே துறவி ஒருவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். யாரோ மரம் வெட்டுவது போல சத்தம் கேட்கிறது. கண்களை விழித்து பார்க்கிறார். ஒருவர் மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார். துறவி அந்த நபரிடம், ஏன் இந்த மரத்தை வெட்டுகிறாய், இந்த மரத்தினால் உனக்கு என்ன பயன் என்று கேட்டபோது அந்த மரம் வெட்டுபவர், ஐயா, இந்த மரத்தை வெட்டினால்தான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் தேவையான அன்றாட உணவை என்னால் கொடுக்க முடியும், ஆகவே வெட்டி கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். துறவி அவரை பார்த்த உடனே, சரி, காட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் வெட்டுங்க, அங்கே நீங்கள் விலை உயர்ந்தவற்றை காண்பீர்கள் என்று கூறுகிறார். அந்த மரம் வெட்டியும் காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு, ஒரு வெள்ளி மலையை பார்க்குறார். அந்த வெள்ளி மலையை பார்த்து அங்கிருந்த வெள்ளிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்வை நடத்தக்கூடிய 5 வருடம் தன்னுடைய வாழ்வை நான் சிறப்பாக நடத்த முடியும், பெருமகிழ்வோடு ஆக்கி கொள்ள முடியும் என்ற எண்ணத்தோடு செல்கிறார். 5 வருடம் கழித்து மீண்டும் வருகிறார். துறவியை சந்திக்கிறார். துறவி மீண்டும், இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மர வெட்டுபவர் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறார். அங்கே தங்கம், வைரம், வைடூரியம் போன்றவற்றையெல்லாம் பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியோடு தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய எல்லாம் இங்கு இருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் அப்போது அவருக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது. இப்படி தங்கம், வைரம், வைடூரியம் இருக்கக்கூடிய ஒன்று பெருமகிழ்வோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நாம் அமைத்து கொள்ள முடியும் என்பது அந்த துறவிக்கு தெரியும். அப்படி இருந்த போதும் ஏன் அந்த துறவி இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அங்கே காட்டிலே ஒரு முகப்பிலே இருந்து தியானம் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை, கேள்வி இவரிடம் எழுகிறது. உடனே விரைந்து ஓடுகிறார், துறவியை சந்திக்கிறார். துறவியிடம் இதை பறித்து கேட்கிறார். அப்போது துறவி கூறிய பதில், தம்பி, நீ இந்த உலக ஆசைகளை தேடி ஓடுகிறாய், அது அழிந்து போகக்கூடியது, அது நிலையானது அல்ல. ஆனால் நானோ நிலையான வாழ்வுக்காக, பேறு பெற்ற வாழ்வை பெறுவதற்காக என்னையே தயாரித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையும் இந்த உலக ஆசைகளுக்கு, பொருட்களுக்கு, இந்த அந்தஸ்து, அதிகாரம், பணம் இவற்றையே நாம் நாடி தேடி ஓடுகிறோமே தவிர பேறு பெற்ற வாழ்வை பெறக்கூடிய கடவுளுக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சிந்திக்க இன்றைய வாசகங்கள் அனைத்துமே நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம், ஞானத்திற்கும் அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றால் அது வீண், முற்றிலும் வீண், எல்லாமுமே வீண் என்று எடுத்துரைக்கிறார் சபை உரையாளர். இன்றைய 2ஆம் வாசகத்திலும் கூட திருத்தூதர் பவுல் மிக அருமையாக கூறுகிறார், இவ்வுலகு சார்ந்தவற்றை அல்ல, மாறாக மேலுலகு சார்ந்தவற்றையே எண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு பேறு பெற்ற வாழ்வை கொடுக்கும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இவற்றை திருத்துதர் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியவராக இருந்தார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமடல் பிரிவு 3 இறை சொற்றொடர் 7 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று கூறுகிறார். ஆக கிறிஸ்து ஒருவரே அவருடைய வாழ்வுக்கு முக்கியத்துவமாக இருந்தார், அவரையே பின்பற்றினார், இந்த உலக ஆசைகளை எல்லாம் விட்டு வாழ்ந்தார், பேறு பெற்ற வாழ்வை பெற்றார் என்பதை அவருடைய வாழ்வு வழியாக நாம் அறிய முடியும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இயேசு மிக அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒருவர் இயேசுவை அணுகுகிறார், ஆண்டவரே, என்னுடைய சகோதரனிடம் சொத்தை எனக்கு பங்கிட்டு கொடுக்குமாறு நீர் நடுவராக வாரும் என்று இயேசுவிடம் கேட்கிறார். இயேசு அந்த நபருக்கு இதை சுட்டி காட்ட விரும்புகிறார். சொத்தை அல்ல, பொருளை அல்ல, நிலத்தை அல்ல, நீ சொந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடு, பேறு பெற்ற வாழ்வை நாடு என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே செல்வன் அறிவற்ற செல்வன் ஓமையை இங்கே நமக்கு விளக்கி கூறுகிறார். செல்வன் பணத்தை சேமிக்கிறான், நிலத்தை பெருக்கிக் கொள்கிறான்,
தன்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரியதாக கட்டிக்கொள்ள விரும்புகிறான். ஆனால் கடவுள் அவனிடையே சந்தித்து, இன்றிரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடுமே, நீ சேமித்து வைக்கக்கூடிய சொத்து பொருள் நிலம் எல்லாம் யாருடையதே ஆகும் என்பதை அவனுக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த அறிவற்ற செல்வன் போல் நீ இருந்து விடாதே, நீ பேறு பெற்ற வாழ்வை நாடு என்பதையே இன்று நம்மையும் ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுத்து சிந்திக்க அழைக்கிறார். இன்று நாமும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆசைகளை பேராசையாக மாற்றி நாம் வாழ்கிறோம் என்றால் பேறு பெற்ற வாழ்வை நம்மால் பெற முடியாது. அந்த பேறு பெற்ற வாழ்வை நாம் பெறுவதற்கு 2 பண்புகள் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. முதலாவதாக ஆண்டவரை நாடுவது. எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு முதன்மையானவராக இருக்க வேண்டும். சேமித்து வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் நாம் வைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய ஆண்டவர் இயேசுவை முன்னிலைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க அழைப்பு விடுகிறார். மத்தேயு நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர் 24 வாசிக்கிறோம். எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை புரிய முடியாது, செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணிவிடை புரிய முடியாது. எவன் ஒருவன் செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவன் கடவுளை விட்டு விடுகிறான், கடவுளை மறந்து விடுகிறான். எவன் ஒருவன் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை மையமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறானோ அவன் செல்வத்தை விட்டுவிட்டு பேறு பெற்ற வாழ்வை பெறுகிறான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. மார்க்கு நற்செய்தி பிரிவு 10 இறை சொற்றொடர் 21 வாசிக்கிறோம். இயேசுவை பின்பற்றவிருந்த அந்த செல்வந்த இளைஞன் கேட்கபோது, நிலையான வாழ்வை நான் எப்படி பெற முடியும் என்று கேட்டபோது, கட்டளைகளை கடைபிடி என்கிறார் இயேசு. அவனும் கூறுகிறான், சிறு வயது முதலே நான் இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கிறேன் என்று. அப்போது ஆண்டவர் இயேசு இன்னும் அதிகமாக சொல்கிறார், உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழை எளிய மக்களுக்கு கொடு, பின்பு வந்து என்னை பின்பற்றி நிலையான வாழ்வை பெறுவாய் என்று கேட்டபோது அந்த இளைஞன் மிக சோகத்தோடு பயணம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். இவனும் பேறு பெற்ற வாழ்வை பெறாமலே போகிவிட்டான் என்பதுதான் இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. ஆக நாம் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே பணிந்து அவருக்கு மட்டுமே அவருடைய குரலை கேட்பவர்களாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மாலே பேறு பெற்ற வாழ்வை பெற முடியும் என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. 2வது பண்பாக பார்க்கப்படுவது பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையை நாம் செய்வது. ஆண்டவர் இயேசு இந்த அறிவற்ற செல்வன் ஓமை வழியாக கூறுவது, அவனை அறிவிலியே என்று கண்டிப்பது காரணம் அவன் உண்மையில் அறிவாளி அல்ல என்பதற்காக அல்ல, மாறாக அவனிடம் இருக்கக்கூடியதை அவன் பிறருக்கு பகிர்ந்து வாழ முன்வரவில்லை. ஆகவே அவனை அறிவிலியே என்று இயேசு இங்கே கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி பிரிவு 16 இறை சொற்றொடர் 18 முதல் 31 வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்கும் போது அங்கே செல்வந்தன் மற்றும் ஏழை லாசரை பற்றிய நிகழ்வு குறிப்பிடப்படுகிறது. செல்வந்தனுடைய மேஜையிலிருந்து விலகக்கூடிய அந்த துண்டுகளை உண்டு ஏழை லாசர் வாழ்ந்தார். செல்வந்தன் இறக்கிறான், பாதாளத்திலே தள்ளப்படுகிறான். ஏழை லாசரும் இறக்கிறார், ஆபிரகாமினுடைய மடியிலே இருந்து பேறு பெற்ற வாழ்வை பெறக்கூடியவராக இருக்கிறார். இங்கே இந்த செல்வந்தன் எதுவுமே செய்யவில்லை, தன்னிடம் இருப்பதை தன்னோடு இருக்கக்கூடிய அந்த ஏழை லாசருக்கு பகிர்ந்து கொள்ள அவன் முன் வரவில்லை. ஆகவே அவன் பேறு பெற்ற வாழ்வை பெறாமல் போகிவிட்டான். இன்று நாமும் பேறு பெற்ற வாழ்வை பெற வேண்டும் என்றால் பிறருக்கு பகிர்ந்து வாழ, நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவ, தேவையில் இருப்போரை தேடி உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆக நாம் பிறருக்கு பகிர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே பணிந்து நடக்கக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டும். இந்த 2 பண்புகளும் நமதாக்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களை நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 மனநிலைகளும் நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். இந்த 3 மனநிலைகளும் எப்போது நம்மிடம் இருக்கிறதோ அப்போதுதான் இந்த 2 பண்பு நலன்களும் நம்மிலே பெருகும். இறுதியில் நாமும் பேறு பெற்ற வாழ்வை பெறுவோம். முதலாவது பணியாளருக்குரிய மனநிலை. மார்க்கு நற்செய்தி பிரிவு 10 இறை சொற்றொடர் 43 முதல் 44 உள்ள இறைவசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு அருமையாக கூறுகிறார், உங்களிடையே தலைவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் ஒவ்வொருவருடைய எல்லோருக்கும் பணியாளராக இருக்க வேண்டும். இந்த பணியாளர் மனநிலை என்பது, நான் எவ்வாறு காலடிகளை கழுவினேனோ, நான் எவ்வாறு சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக நின்று குரல் கொடுத்தேனோ, நான் எவ்வாறு ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெறும் பொருட்டு என்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தேனோ, அப்படிப்பட்ட பணியாளருக்குரிய மனநிலையை நீங்கள் இன்று பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற அறைகூவலை நமக்கு விடுக்கிறார். 2வது கொடுத்து உதவும் மனநிலை. திருத்துதர் பணிகள் நூல் பிரிவு 20 இறை சொற்றொடர் 35 அருமையாக வாசிக்கிறோம். பெறுவதில்
பெறுகின்ற மகிழ்ச்சியை விட கொடுப்பதில் பெறுகின்ற மகிழ்ச்சி மட்டற்றது என்று கூறுகிறார். ஆக நாம் பெறுவதில் அல்ல, கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுதான் நமக்கு பேறு பெற்ற வாழ்வை தரும் என்பதை இந்த வசனத்தின் வழியாக நாம் அறிய முடியும். மூன்றாவது மனநிலை, நம் ஒவ்வொருவருடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து நடப்பது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலே திருத்துதர் பவுல் அருமையாக கூறுகிறார், இந்த உலகம் சிலுவையை மடமை என்று கருதியது, இந்த உலகம் சிலுவை தேவையற்றது என்று கருதியது. ஆனால் அந்த சிலுவையின் வழியாகவே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டேன் என்பதை கூறுவதாக திருத்துதர் பவுல் எடுத்துரைக்கிறார். ஆக நம்முடைய அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள், கவலைகள், ஏக்கங்கள் எல்லாம் நமக்கு சிலுவைகளாக இருக்கலாம். அந்த சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு சுமந்து நடக்கக்கூடியவர்கள் மனநிலையோடு நாம் வாழும்போது நாமும் இந்த இரண்டு பண்புகளை மையப்படுத்தி வாழ்கிறோம். ஆக இந்த பணியாளருக்குரிய மனநிலை, கொடுத்து உதவக்கூடிய மனநிலை, இறுதியாக நம்முடைய சிலுவையை சுமந்து நடக்கக்கூடிய மனநிலை, இந்த மூன்று மனநிலையும் நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். அப்படி வாழ்வாக்கி நமக்கு இன்று எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் ஜான் வெஸ்லே என்கின்ற இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியராக பணி செய்கிறார். அவருக்கு $30 பணியினுடைய ஊதியமாக கொடுக்கப்படுகிறது. அந்த $30 $28 தனக்காக எடுத்துக்கொள்கிறார். $2 ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்து விடுகிறார். அந்த $1 மதிப்பு கிட்டத்தட்ட 85லேருந்து 90 ரூபா. இந்த இந்திய மதிப்புப்படி பார்த்தோம்னா 25,000 ரூபா. அப்போ அதில் $28 தனக்காக எடுத்துக்கிறார், $2 பிறருக்காக கொடுக்கிறார். வருகின்ற காலங்களே அவருடைய ஊதியம் உயர்கிறது. 30, 60, 90, 120 உயர்கிறது. $120 உயர்ந்த போதும் கூட அவர் தன்னுடைய செலவுக்காக $28 மட்டுமே எடுத்துக்கொண்டார். மீதி அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்து கொண்டார். அவருடைய நண்பர் அவரை அணுகி, நண்பா, உணவு சாப்பிடுவதற்காக நல்ல ஒரு தட்டை நீ வாங்கிக் கொள்ளலாமே என்று கேட்டபோது அவர் இவ்வாறாக கூறினார், ஒருவேளை தங்களுடைய உணவுக்கு கூட தயாரிப்பதற்கான மக்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் நான் எப்படி தட்டை வாங்கி கொண்டு மகிழ்ச்சி அடைவது? ஆகவே என்னிடம் இருப்பதை ஏழை எளியவருக்கு நான் கொடுத்து உதவியை ஆசைப்படுகிறேன் என்று குறிப்பிட்டு கூறுகிறார். அதன் அடிப்படையில் அவர் இந்த 3 மனநிலையும் கொண்டு வாழ்ந்ததால் பிறருக்கு பகிர்ந்து வாழக்கூடியதாகவும் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மனநிலை பெற்றிருந்தார். இறுதியில் பேறு பெற்ற வாழ்வை பெற்று கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்று நம்முடைய வாழ்வை குறித்து சிந்திக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். பேராசை நம்மிடம் இருக்கிறது என்றால் அவற்றை விட்டு விடுவோம். நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க முன் வருவோம். திருத்துதர் பவுல் அழைப்பது போல கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதக்கூடியவர்களாக இருப்போம். இன்னும் பணியாளருக்குரிய மனநிலை, கொடுத்து உதவக்கூடிய மனநிலை, தன்னுடைய சிலுவையை சுமந்து நடக்கக்கூடிய மனநிலையை நமதாக்குவோம். நாமும் ஒரு நாள் பேறு பெற்ற வாழ்வை பெறுவோம். ஆண்டவர் இயேசுவும் இதன் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம்.